வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில ஜூன் 23 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம வள்ளி, ராமச்சந்திரன் எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு கிளம்புறாங்க. கூடவே நம்ம வீராவும் வராங்க. அப்ப விஜி வந்து பாக்குறாங்க, நம்ம போறது சொந்த ஊருக்கு. கண்டிப்பா அங்க நம்மளை பத்தி ஏதாவது உண்மைகள் தெரிய வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கணும் அப்படின்னு விஜி நினைக்கிறாங்க. அப்ப வீரா நேரா விஜி கிட்ட வந்து, என்ன விஜி, ரொம்ப நாளைக்கு அப்புறம், அதுவும் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் குலதெய்வ கோவிலுக்கு போறது உனக்கு ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கு? அப்ப விஜய் சொல்றாங்க, ஆமாக்கா, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அப்ப கார்த்திக் சொல்றாரு, இல்லையா பின்ன, கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டைம் போறாள்ல, அங்க இவளை பார்த்து ஊர் மக்கள் எல்லாருமே வரவேற்பாங்கல்ல. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, ஆமா கார்த்திக் தம்பி அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு விஜய், நீ ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, அந்த ஊரே சேர்ந்து என்னையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்ப நான் அந்த ஊருக்குள்ள போனா என்னை ஏத்துப்பாங்களா? வள்ளி சொல்றாங்க, விஜய், அதெல்லாம் அண்ணன் பாத்துக்கோ, நீ கவலைப்படாத வா அப்படின்னு. அப்ப ஊர்ல போயிட்டு கார்ல இறங்குறாங்க. அப்ப அங்க வந்து ஊர் தலைவர்கள் நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. ராமச்சந்திரன் அவங்கள பார்த்துட்டு, எப்பயும் இல்லாம இந்த வாட்டி எங்களை வரவேற்கிறதுக்கு வந்து நிக்கிறீங்க? அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயா, உங்களை வரவேற்கிறதுக்காக ஒண்ணும் வந்து நிக்கல. இந்த ஊருக்குள்ள ஒதுக்கி வச்சிருந்த அந்த விஜய நீங்க மருமகளாக்கிட்டீங்க. அதனால உங்களையும் சேர்த்து ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, யார ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்றீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த பொண்ணை வந்துட்டு யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது, இங்க இருந்து யாரும் இந்த பொண்ணை எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிதான் நாங்களே இந்த பொண்ணை ஒதுக்கி வச்சோம். ஆனா நீங்க இந்த பொண்ணை கார்த்திக்கே கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கொஞ்சமாவது ஊர் மக்கள் கிட்ட விவரத்தை கேட்டீங்களா? எதுவுமே இல்லாம நீங்க விஜய கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. வள்ளி சொல்றாங்க, என்ன, கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்க? பாவம், இந்த பொண்ணு யாருமே இல்லாத அனாதையா இருந்தா. அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். அப்ப அவங்க சொல்றாங்க, கூட்டிட்டு போனீங்க, கடைசியில இந்த பொண்ணை கூட்டிட்டு போன பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. இந்த பொண்ணு கார்த்தி மேல பொய் சொல்லி கார்த்திய கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த கார்த்தியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தான், ஆனா யாருமே நம்பல. பாவம், அந்த பையனோட லைஃபையும் ஸ்பாயில் ஆக்கிட்டீங்க. இவ சொல்ற அப்படிங்கறதுக்காக இவளை நீங்க கார்த்திகே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதோட ராமச்சந்திர சொல்றாரு, இங்க பாருங்க விஜி இந்த வீட்டோட மருமக, அவ கண்டிப்பா இந்த கோவிலுக்குள்ள வருவா அப்படின்னு சொன்னதோட அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க யாரு வேணாலும் வாங்க, ஆனா இந்த பொண்ணு வரக்கூடாது அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திர சொல்றாரு, இந்த பொண்ணு வரலைன்னா நாங்க யாருமே வர முடியாது. இதை கேட்டதோட ராமச்சந்திரா மாமா சொல்றாரு, சரி ராமச்சந்திரா, உனக்காக இந்த பொண்ணை நாங்க மன்னிச்சிடுறோம், இந்த பொண்ணு இந்த கோவிலுக்குள்ள வரலாம் அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, ரொம்ப நன்றி மாமா, நான் சொன்ன விஷயத்த கேட்டுக்கிட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் நம்ம விஜய் வந்துட்டு ராமச்சந்திரன் பாத்துக்கிட்ட மனசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏய் ராமச்சந்திரா, குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு நிம்மதியா போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, உனக்கு நான் வைக்க போற ஆப்புல இந்த குலதெய்வ கோவிலை விட்டு போகும் பொழுது எங்க அப்பா எப்படி அவமானப்பட்டு போனாரோ அதே மாதிரி நீயும் அவமானப்பட்டு போக போற பாருடா அப்படின்னு நம்ம விஜய் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறமா வள்ளி அங்க இருந்து விஜய் கிட்ட வந்துட்டு, என்ன விஜய் சோகமா இருக்க? அப்ப விஜய் சொல்றாங்க, ஒண்ணுல சித்தி, ராமச்சந்திர மாமா எனக்காக எவ்வளவு பேசுறாரு இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட. அதனாலதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சித்தி. நான் எந்தவித தப்பும் பண்ணல, ஆனா தண்டனைய பாத்தீங்களா, எனக்கு தான் கிடைக்குது. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு, கவலைப்படாத, அண்ணன் எல்லாத்தையுமே பாத்துக்கோ, நீ ஏன் வருத்தப்படுற? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல சித்தி, எங்க அம்மாவும் அப்பாவும் பண்ண தப்பு பாத்தீங்களா, இப்ப என் பக்கம் வந்து நிக்குது. வள்ளி சொல்றாங்க, கவலைப்படாத விஜய், எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு நேரா நம்ம ராகவன் கார்த்திகிட்ட, இங்க பாருங்கடா, கார்த்திகே 2வது கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி இந்த ஊர்ல உள்ள யாருக்குமே தெரியாது. அதனால யாரும் அதிகமா இந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட பேசாதீங்க.
யாராவது ஒருத்தருக்கு விஜய்க்கு கல்யாணமான விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க. கார்த்திக்கு 2வது கல்யாணம் ஆனது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அதனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. இதை கேட்டதோட ராகவனும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ராமச்சந்திரன் விஜய கூப்பிட்டு, இங்க பாரு விஜய், நீ பேசுறதே வெகுளித்தனமா தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்காக இது மாதிரி கார்த்திக்கு 2வது கல்யாணம் ஆன விஷயத்த பத்தி சொல்லிடாத. விஜயும் சரிங்க மாமா, நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வள்ளி வந்துட்டு நேரா அந்த ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும், இங்க பாருங்க, விஜய் தான் இந்த வீட்டோட மருமக. நீங்க வந்துட்டு விஜயை என்னைக்குமே வெறுக்க முடியாது. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணுச்சு, அவங்க அம்மா அப்பா தானே தப்பு பண்ணுச்சு அப்படின்னு வள்ளி சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அந்த பண்ண வீட்டுக்கு போறாங்க. அங்கதான் வந்துட்டு எல்லாருமே குலதெய்வ கோவில்னா அங்க தங்குவாங்க. நம்ம ராமச்சந்திரனோட வீடு, அந்த வீட்டுல எல்லாரும் தங்கியிருக்கும் பொழுது நம்ம விஜய் இருக்காங்கல்ல, பாதி வேலையில, அதாவது ராத்திரி நேரத்துல எங்கேயோ வெளியில கிளம்புறாங்க. இத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. அப்ப வள்ளி நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல இவ எங்க போவா அப்படின்ட்டு பின்னாடியே போறாங்க. அப்ப விஜய் இங்கேருந்து போயிட்டு ஒரு ஆளை சந்திக்கிறத நம்ம வள்ளி கவனிக்கிறாங்க. இந்த நேரத்துல இவ யார பாக்குறா அப்படின்ட்டு பார்க்க அந்த இடத்துல அந்த விஜயோட அம்மா நிக்கிறது பார்த்துட்டு வள்ளிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப வள்ளி வந்துட்டு அதை பார்த்துட்டு, என்ன இது, செத்து போனவ அப்படின்னு சொன்னவ உயிரோட நிக்கிறா, ஏன் கண்ணாலேயே நம்ப முடியலையே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியோட வள்ளி பாக்குறாங்க. அப்ப விஜய் அவங்க அம்மாட்ட, அம்மா, இந்த ஊர் திருவிழாவுக்கு சந்தோஷமா வந்திருக்கிற இந்த ராமச்சந்திரன் மறுபடி ஊரு திரும்பும் பொழுது அவமானப்பட்டுதான் போவான் பாரு. நான் உனக்கு கொடுத்த வாக்க நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்ட்டு அந்த விஜய் சொல்றாங்க. இதை கேட்டதும் விஜயோட அம்மா சொல்றாங்க, எப்படி உன்னோட அப்பா அவமானப்பட்டு ஊரை விட்டு போய் எந்த அளவுக்கு வேதனைப்பட்டு செத்தாரோ அதே மாதிரி கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்க இந்த ராமச்சந்திரன் அவமானப்பட்டு வீட்டுக்கு போயிட்டு சாகணுண்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம விஜய் சொல்றாங்க, அம்மா கண்டிப்பா இந்த வாட்டி நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும், நீ கவலைப்படாத. இந்த வாட்டி ராமச்சந்திரனா நானா ராமச்சந்திரனா நானா அப்படிங்கிறத இந்த வாட்டி பாத்துறேன் அப்படின்னுட்டு நம்ம விஜய் பேசுறாங்க. அப்ப நம்ம வள்ளி வந்துட்டு இது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அடி பாதி, அப்ப என் குடும்பத்தை ஒட்டுமொத்தமா காலி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் என் குடும்பத்துக்குள்ளேயே வந்து நீ சேர்ந்தியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவளுக்கு போய் நம்ம வந்து இப்படி வந்து சப்போர்ட் பண்ணமே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க வள்ளி. வள்ளி நேரா குழப்பத்தோட வீட்டுக்கு வர அப்பதான் வீராவை பாக்குறாங்க. வீரா வந்துட்டு வள்ளி எங்கேயோ வெளியில போயிட்டு வர்றதை பார்த்துட்டு வீரா நேரா வள்ளி கிட்ட, வள்ளியம்மா எங்க போயிட்டு வரீங்க? அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா நம்மள நல்லா அவ ஏமாத்திட்டா வீரா. அப்ப வீரா கேக்குறாங்க, என்னாச்சு வள்ளியம்மா, ஏதாவது பிரச்சனையா? அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா இத்தனை நாளும் அந்த விஜய நான் ரொம்ப நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு அவ சரியான கேடி, நம்ம எல்லாரையுமே நல்லா ஏமாத்தி இருக்கா. இது கேட்டதோட நம்ம வீரா அதிர்ச்சியாகி, ஆகா வள்ளியம்மாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் வள்ளியம்மா இப்படி பேசுறாங்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா என்னாச்சுன்னு சொல்லுங்க வள்ளியம்மா. அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா அவ அந்த விஜய் இருக்கால, அவளோட அம்மா உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவ இத்தனை நாளும் நம்ம எல்லாரையும் நல்லா ஏமாத்திட்டான். இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சியாகி வள்ளியம்மா கிட்ட, வள்ளியம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப வள்ளி சொல்றாங்க, வீரா இன்னைக்கு நான் என் கண்ணால நேரடியா பார்த்தேன். அவ அவளோட அம்மா கிட்ட என்ன திரும்பின பேசிக்கிட்டு இருந்தா, ராமச்சந்திரனோட குடும்பத்தை ஒட்டுமொத்தமா காலியாக்கணும், அண்ணன் ஊருக்கு திரும்பி போகும் பொழுது அவமானத்தை மட்டும்தான் சுமந்துகிட்டு போகணும் அப்படின்னு வள்ளி அவ அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. இதையெல்லாம் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. இது கேட்டதோட ரொம்ப ஷாக் ஆகுறாங்க நம்ம வீரா. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா நான் இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தை யாராவது எதுவும் பண்ண முடியுமா? நான் பாத்துக்கிறேன் வள்ளியம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தைரியம் சொல்றாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாவது எபிசோட்ஸ் பத்தின ரிவ்யூஸ் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.